ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிவிக்கி விலாக்ஸ். இன்றைக்கி ஜெய்ஷரனோட ஸ்போர்ட்ஸ் டே. ஸோ November 1 இன்றைக்கி பெங்களூரில் கன்னடா ராஜ்யோத்சவா. அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் எப்படி தமிழ் வருட பிறப்புன்னு கொண்டு செலிப்ரேட் பண்ணுறோமோ அந்த மாதிரி கர்நாடகாவில் கன்னடா ராஜ்யோத்சவான்னு சொல்லிட்டு அந்த டேவை ஃபுல்லாக கொடி கட்டி செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நான் போகிற வழியில் காமிக்கிறவங்களுக்கு அதெல்லாம். இப்போ நாங்கள் 11:30 to 2:30 வரைக்கும் எங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் டே அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஒரு இண்டோர் ஆடிட்டோரியமில் வச்சுருக்காங்க. ஸோ நான், ஜெய், அவங்க டேடி 3 பேரும் போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஜெயோட ஸ்போர்ட்ஸ் டே பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் ஃபஸ்ட்டு படித்த ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே பேரண்ட்ஸ் யாரையும் கூப்பிட மாட்டாங்க. அவங்களே செலிப்ரேட் பண்ணிட்டு மெடல் மட்டும் கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. இந்த டைம் பேரண்ட்ஸ் இந்த ஸ்கூலில் அவனோட புது ஸ்கூலில் எங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவே செம்ம ஹாப்பி எங்களுக்கு. ஏன்னா குழந்தைங்க விளையாடுறது ப்ளஸ் அவங்க மெடல் வாங்குகிறாங்களோ இல்லையோ நம்மளுக்கு ஒரு பதட்டம் இருக்கும், கரெக்டாக பண்ணிவிடுவாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் போனோம். ஏன்னா ப்ராக்டிஸ்லாம் இவன் சூப்பராக பண்ணான். நாங்கள் டெய்லியும் போய் கூட்டிகிட்டு வரும்போது நாங்கள் பார்ப்போம். ஸோ எப்படி பண்ணுறான் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நிறைய க்ரௌட் இருப்பாங்க, எப்படி பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு சின்ன பயம் இருந்தது. அவன் நானும் சூப்பராக பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படி சொல்லிட்டு இருந்தான். ஸோ அங்கேருந்து ஒரு 11 கிலோமீட்டர்ஸ் எங்கள் வீட்டிலேருந்து அந்த ஆடிட்டோரியம். ஸோ அதுக்காக சூப்பராக டெக்கரேட் பண்ணி செம்மையாக பண்ணியிருந்தாங்கங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டேடியம் சொல்லிட்டு, இண்டோர் ஸ்டேடியம். நான் கூட எப்படியோ இருக்குன்னு நினச்சேன். பட் செம்மையாக அரேஞ்ச்மெண்ட்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு கிளாஸ் வைஸும் சேர்ஸ் போட்டிருந்தாங்க. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்திருந்தோம். ஸோ ரெடி டு ஃப்ளை ஒன் அண்ட் டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸஸ். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு சீட் பிடிச்சிட்டோம். ஏன்னா வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வேகமாக வந்தோம். நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அரேஞ்ச்மெண்ட்லாம் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. நீங்களே பாருங்கள், மேலேயும் இடம் இருந்தது. மேலே மேலே உட்காந்து நம்ம வீடியோ ப்ளஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் அவங்களே சொல்லிட்டு இருந்தாங்க. ஜெய கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவங்க கிளாஸ் ரூம்ஸு. ஸோ எங்களை முன்னாடி சீட்டில் உட்காருங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. இவன் ஸ்போர்ட்ஸ் டேக்கு எங்களுக்கு தான் பயமாக இருக்குது, எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை உனக்கு எப்படி இருக்குது? இல்லை, ஏதோ ஒன்று வந்துடும், ஏதோ ஒன்று வந்துடும் இருந்தாலும். ஸோ செமையாக ஸ்டார்ட் பண்ணாங்க. கிட்ஸ் அந்த ஃபயர் இதை எடுத்துகிட்டு ஓடுவாங்கள்ல. ஸோ அதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுத்ததாக ஒவ்வொரு March 1 மாதிரி எல்லா கிட்ஸையும் கூட்டிகிட்டு அழகாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் ஜெய்ஷரன் விளையாண்ட அந்த ஸ்போர்ட்டை மட்டும் நான் உங்களுக்கு போடுறேன். ஏன்னா மற்றதெல்லாம் போட்டால் ரொம்ப வீடியோஸ் லென்த்தாக போகுது. ஸோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.